அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் ஆஜராயிருக்காங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல் சொல்லிட்டதற்காக அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார் டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மேல. அந்த வழக்குல டிஆர் பாலு அவர்கள் எதிர்பார்க்கல, இப்படி மாறும்னு எதிர்பார்க்கல. அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, நானே நேரடியாக குறுக்கு விசாரணை செய்யணும் டிஆர் பாலு அவர்களை அப்படின்னு சட்டத்தை பயன்படுத்தி குறுக்கு விசாரணை செய்யறாரு. இன்னைக்கு நடந்த குறுக்கு விசாரணை 3 மணி நேரம் நடந்திருக்கு. அந்த 3 மணி நேரத்துல அண்ணாமலை அவர்கள் சம்பவம் செஞ்சிருக்காருன்னு தாங்க சொல்லணும். அதுல ஊடகத்தின் வழியா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் 10 கப்பல் நான் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. மத்திய அமைச்சரா நான் இருந்தப்ப 10 கப்பல் நான் வாங்கிட்டேன்னு சொன்னாரு. அதாவது மூக அழகிரி சொன்னதை அண்ணாமலை சொன்னாரு. சரி, இப்படி பதில் சொல்றாரு, கப்பல்லாம் எங்க வாங்கியிருக்க போறாரு, கப்பல் வாங்கியிருக்க மாட்டாரு போல அப்படின்னு நம்ம நினைச்சா, 10 கப்பல்லாம் நான் வாங்கலைங்க, அண்ணாமலை அவர்கள் பொய் சொல்றாரு, நான் 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஐயா, நீங்க 2 கப்பல் வாங்கியிருக்கீங்க, என்னமோ 2 சைக்கிள் வாங்கின மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. 2 கப்பல் வாங்கினாலும் அந்த கப்பல் வாங்கின காசு யாருடைய காசு அதை சொல்லுங்க. அந்த கப்பல் வாங்குற அளவுக்கு நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அதை சொல்லுங்க. அதை சொன்னீங்கன்னா நம்ம நாட்டில் என்ன தொழில் ஆரம்பிக்கிறது, என்ன பிசினஸ் பண்றது, எந்த பிசினஸ் பண்ணா சக்சஸ் ஆகும்னு நிறைய இளைஞர்கள் யோசிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அலையறாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் உதவியா இருக்கும், பேருதவியா கூட இருக்கும். அதனால சார் கொஞ்சம் என்ன பிசினஸ் பண்ணீங்க, அதாவது கப்பல் வாங்குறதுக்கு முன்னாடி கப்பல் வாங்குற அளவுக்கு லாபம் வர ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்களா, அது என்ன பிசினஸ்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். அதாவது நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவாங்களா, ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி அப்படின்னு சொல்லுவாங்களா, இங்க உண்மையாவே ஒரு கப்பல் வியாபாரி இருக்காரு சார், பாருங்க. அடுத்து அண்ணாமலை அவர்கள் அந்த 3 மணி நேரம் குறுக்கு விசாரணை முடிஞ்சு வெளியில பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல ஒரு அருமையான செய்தி ஒன்று சொல்லியிருந்தாரு. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா கூட இருக்கும் அந்த செய்தி. அதாவது முன்னாடினாச்சும் டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மேல அவதூறு வழக்கு போட்டிருந்தாரு. ஆனா இப்போ அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலு மேல அவதூறு வழக்கு போடுறேங்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை ஊழல் செஞ்சு சொத்து வாங்கியிருக்காரு, மனைவி பேர்ல சொத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு உள்ள பேசியிருக்காரு டிஆர் பாலு அவர்கள். அதனால அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட சொத்து மதிப்பு, என்னோட கடன், என்னோட வருமானம் எல்லாத்தையும் பொது வெளியில வெளியிட போறேன், என்னுடைய மனைவியின் வருமானத்தையும் நான் பொது வெளியில வெளியிட போறேன், இது எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும், அரசியல் மாற்றத்தை விரும்பும் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு அவர்கள் மேல என் மேல வச்ச இந்த அவதூறுக்காக நான் அவதூறு வழக்கு தொடுக்க போறேன் அப்படின்னு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணா, நாம கிராஸ் குவெஸ்டின் அவருடைய, அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லி இருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு அங்க ஆரம்பிச்சார். அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேர்ல சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை பார்க்கறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து முழுவதும் வருமான வரித்துறை கட்டி வாங்கப்பட்ட சொத்துன்னு கேட்டேன், தெரியாதுனாரு. பைனான்ஸ்ல கடன் வாங்கி சொத்துக்கு வாங்கியிருக்கோம், டாக்குமெண்ட்டை பாத்தீங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என்னுடைய மனைவி நான் வாங்கிய கடன் எல்லாம் சேர்ந்து அந்த சொத்தை வாங்கியிருக்கிறோம், தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. எதையுமே தெரியாம நான் ஏதோ ஊழல் செய்து, எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னாரு. அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். எங்களுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் குமரகுரு அவர்கள் வழக்கறிஞருடைய தலைவராக இருக்கிறாங்க, அவர் அனுமதி வாங்கி அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர், அவர் இந்த அவதூறு வழக்கை மற்றும் தொடுக்க போறோம்.
தப்பிக்கிறதுக்காக எதையாவது ஒன்று பேசுறது. சார் மற்றவங்ககிட்ட நீங்கள் அப்படி பேசலாம் சார். அங்கே உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறது அண்ணாமலை அவர்கள், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. அதை மைண்டில் வச்சுட்டுல சார் நீங்கள் பேசணும், எதை பேசுகிறதா இருந்தாலும். நீங்கள் அண்ணாமலை அவர்கள் மேலே தொடுத்த அவதூறு வழக்குக்கே அவர் இந்த ஆட்டம் ஆடுறாரு. இன்னும் அவர் உங்கள் மேலே அவதூறு வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன ஆட்டம் ஆடுவார்னு நினைச்சு பாருங்க. இனிமேல் நீங்கள் தப்பிக்கவே முடியாது சார். இது திமுகவிற்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். அது நம்மளை போல ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம், அது மிக சிறந்த சாட்சின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த வழக்கு மூலமாக அண்ணாமலை அவர்கள் நம்மை போல பாமர மக்களுக்கு, எளிய மக்களுக்கு ஒன்றை கற்பித்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பொறுப்பில் பதவியில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சட்டத்தை பயன்படுத்தி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒரு மிக எளிய மக்களும் பாமர மக்கள் கூட அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு பாடத்தை, ஒரு சிறந்த பாடத்தை நம்மளுக்கு கற்பித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இன்று குறுக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நானே இந்த வழக்கில் நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களுடைய உறுதுணையில் இந்த வழக்கை வாதாட இருக்கின்றேன். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வழக்கு மூலமாக ஒரு பாடத்தை புகட்டுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, சாமானிய மனிதர்கள் நம்முடைய உரிமைக்காக நாம் பேசும் பொழுது நம்முடைய வழக்கை நாமளே கோர்ட்டில் எடுத்து வாதாட முடியும் என்பதற்கும் இன்னைக்கு கோர்ட்டில் நடந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்குது. எவ்வளவு பெரிய மனிதர்களாக எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் கூட எந்த ஒரு சாமானிய மனிதனும் தன்னுடைய சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நாம வாதாடலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் இன்று செய்திருக்கின்றோம், தொடர்ந்து செய்வோம். அடுத்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குங்க. ஆடிக்கு ஒரு மீட்டிங், அமாவாசைக்கு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த கட்சி பேர் டிவிக்கு. அந்த கட்சியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரச்சனையை பேசுறதெல்லாம் அந்த கட்சியோட வேலை கிடையாது. வருவாங்க, கூட்டம் போடுவாங்க, அந்த கூட்டத்தில் சில உயிரிழப்புகள் ஏற்படும். அந்த உயிரிழப்புகளுக்கு இவங்க இழப்பீடு கொடுப்பாங்க, வருத்தம் தெரிவிப்பாங்க. இதுதான் அந்த கட்சியினுடைய வேலையை. இவங்க எங்க போய் மக்கள் பிரச்சனையை சரி பண்ண போறாங்க? இவங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு மக்கள் தான் குரல் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இவங்க எங்க போய் மக்கள் பிரச்சனையை சரி பண்ண போறாங்க? இது வரைக்கும் தாவேகா கூட்டம் போட்டதுல 50 உயிர் போயிருக்கு. 50 உயிர். ஒரு கட்சி கூட்டம் போட்டு 50 உயிர் போயிருக்கு ரவுண்டா. அந்த வருத்தமே இல்லாம அந்த கட்சியினுடைய தலைவர் மேடையில டான்ஸ் ஆடுறாரு, இசை வெளியீட்டு விழாவில் டான்ஸ் ஆடுறாரு. இதை விட ஒரு படி மேல போய் சொல்றேன் பாருங்க. இளவு வீட்டுல ரீல்ஸ் போடுறாங்க. அந்த கட்சி கூட்டத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. நம்ம சேலத்துல போட்ட கூட்டத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அந்த இறந்து போனவரோட வீட்டுக்கு போய் அந்த குழந்தைகளோட படிப்பு செலவெல்லாம் இவங்க ஏத்துக்கிறாங்க. அதை அந்த இளவு வீட்டில் ரீல்ஸ் போட்டு சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான அரசியல்? இது என்ன பழக்கம்? இதுதான் நாகரிகமா? அதுக்குன்னு இளவு வீட்டில் அவங்க அப்பா பிணமா வர்றதை கூட ரீல்ஸில் போடுவீங்க? இந்த கட்சி தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த தமிழ்நாட்டில், நீங்கள் நம்புறீங்க.